நண்பர்களே, ஒருநாள் உங்களுக்குள் ஒரு குரல் எழுந்து. உன்னாலே முடியாது என்று சொன்னதுண்டா? அந்த குரலை மாற்றி, ஆமாம், உன்னாலே முடியும் என்று சொன்னால். அந்த நிமிஷத்தில் வாழ்க்கையே மாறிவிடும். இன்று அந்த குரலை உங்களுக்கு கேட்க வைக்கிறேன். இந்த தன்னம்பிக்கை பேச்சு உங்கள் மனதை மட்டும் அல்ல. உங்கள் வாழ்க்கையையே மாற்றும் சக்தி கொண்டது. வாழ்க்கையில் எத்தனை சிக்கல்கள் வந்தாலும். ஒரு நல்ல வார்த்தை நம்மை தூக்கிச் செல்கிறது. பல நேரங்களில் நம்ம வாழ்க்கையை மாற்றும் பேச்சு. ஒரே ஒரு நிமிஷத்தில் வந்து நம்மை வேறு பாதையில் கொண்டு செல்கிறது. இந்த வீடியோவின் நோக்கம் உங்களுக்கு நம்பிக்கை, தைரியம் தருவது. அடுத்த சில நிமிடம் நீங்கள் கேட்பது. உங்க வாழ்க்கையை மாற்றும் என்று நம்பிக்கையோடு சொல்லுகிறேன். நண்பர்களே, எல்லாருடைய வாழ்க்கையிலும் சிக்கல்கள் உண்டு. சிலருக்கு வேலை இல்லாமை, சிலருக்கு பணப்பிரச்சனை. சிலருக்கு உறவுச் சிக்கல், இன்னொருவருக்கு ஆரோக்கிய பிரச்சனை. அந்தச் சிக்கல்கள் வந்தால் நம்ம மனசு உடனே தளர்ந்து போய்விடும். என்னால முடியுமா என்ற சந்தேகம் வரும். இதுதான் பெரும்பாலானவர்களை பின்னால் இழுக்கிறது. ஆனா அந்த நேரத்தில்தான் நம்மை எழுப்பும் ஒரு குரல் தேவை. ஒரு புத்தகத்தில் படித்த ஒரு வரி, ஒரு நண்பன் சொன்ன ஊக்க வார்த்தை. ஒரு உரையாடல், அவையே வாழ்க்கையை மாற்றும். உதாரணம் சொல்லட்டுமா? ஒரு இளைஞன் வேலைக்காக எங்கெல்லாம் போனாலும் மறுப்பு தான் கிடைத்தது. அவன் ஆல்மோஸ்ட் கிவ் அப் பண்ணிவிட்டான். அந்த நேரத்தில் அவன் ஒரு மோட்டிவேஷனல் உரை கேட்டான். அந்த உரையில் இருந்த ஒரு வார்த்தை அவன் மனசில் ஒட்டிக்கொண்டது. தோல்வி என்பது முடிவு அல்ல, அது துவக்கமே. அந்த நாளிலிருந்து அவன் கிவ் அப் செய்யவில்லை. தொடர்ந்து முயன்றான். இன்று அவன் வெற்றிகரமான தொழிலதிபர். இதுதான் தன்னம்பிக்கை வார்த்தை என்பதன் சக்தி. நீங்க நம்புறீங்களோ இல்லையோ, உங்களுக்குள்ளே ஒரு பெரிய சக்தி இருக்கிறது. ஆனா பிரச்சனை என்னவென்றால், நம்மில் பலர் அதை பயன்படுத்தவே மாட்டோம். உங்களிடம் திறமை இருக்கு, வாய்ப்பு இருக்கு, ஆசை இருக்கு. ஆனா நம்பிக்கை இல்லாமல் எல்லாம் வீணாகிறது. உலகமே உங்களை நம்பாவிட்டாலும், உங்களை நீங்களே நம்பினால் போதும். உங்களை நீங்களே நம்பும் அந்த தருணமே வெற்றியின் துவக்கம். அதனால்தான் நான் இதை உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் உங்களை நம்ப ஆரம்பித்தாலே உங்கள் கனவுகள் நிஜமாகும். உங்களுடைய வாழ்க்கை மாற்றம் நிச்சயம் ஆரம்பிக்கும். சரி நண்பர்களே, இப்போ உங்களுக்கு சில பிராக்டிகல் வழிகளை சொல்லுறேன். இவைகளை தினசரி பின்பற்றினால் உங்கள் வாழ்க்கை மெதுவாக ஆனால் நிச்சயமாக மாறும். காலை பழக்கம், ஒவ்வொரு நாளும் காலை எழுந்தவுடனே கண்ணாடியில் பார்த்துக்கொண்டு. இன்று நல்ல நாள், நான் முன்னேறுவேன் என்று சொல்லுங்க. இது உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்ட் ஐ ட்ரெயின் பண்ணும். சிறிய குறிக்கோள், தினசரி ஒரு சின்ன குறிக்கோள் ஃபிக்ஸ் பண்ணுங்க. உதாரணம், இன்று ஒரு பக்கம் படிக்கணும். இன்று ஒரு பழைய நண்பனுக்கு கால் பண்ணணும். இன்று ஒரு நல்ல பழக்கம் தொடங்கணும். உடற்பயிற்சி, உடம்பு ஆரோக்கியமாய் இருந்தா மனசும் உற்சாகமாய் இருக்கும். குறைந்தது 15 நிமிடம் நடந்தால் கூட பெரிய மாற்றம் வரும். நன்றி சொல்லும் பழக்கம், நாளின் முடிவில் 3 விஷயங்களுக்கு நன்றி சொல்லுங்க. அது உங்கள் மனதை பாசிட்டிவிட்டி யால் நிரப்பும். இவை எல்லாம் சிம்பிள் ஆனது போல தோன்றும். ஆனா கன்சிஸ்டன்ட் பண்ணினா உங்கள் வாழ்க்கை மாற்றம் நிச்சயம் வரும். இதுதான் உண்மையான சக்சஸ் ஸ்டெப்ஸ். தோல்வி வந்தால் அதவே கடைசி என நினைக்காதீர்கள், அது ஒரு பாடம். உங்களை நீங்களே நம்பினால் யாராலும் தடுக்க முடியாது. தினசரி செய்யும் சிறிய செயல்கள் தான் பெரிய வெற்றிகளை தரும். நண்பர்களே, இந்த உரை உங்களை ஊக்குவித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த தமிழ் மோட்டிவேஷன் ஸ்பீச் கிடைக்கட்டும். இப்போ அந்த குரலை உங்களுக்குள் கேளுங்கள். என்னால் முடியும். நான் முன்னேறுவேன். நான் வெற்றி பெறுவேன். அந்த குரல் இன்று முதல் உங்களை வழிநடத்தும். உங்கள் வாழ்க்கை இன்று முதல் புதிய பாதையில் பயணிக்க ஆரம்பிக்கும். நன்றி நண்பர்களே.